நம்ம எல்லாருமே நமக்கே தெரியாமல் நிறைய பேட் ஹேபிட் அண்ட் கொஞ்சம் குட் ஹேபிட்டை ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்னோடய குட்டி குட்டி குட் ஹேபிட்டை எதெல்லாம் எனக்கே தெரியாமல் நான் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோவை எண்டு வர பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். நம்பர் 1, ஜஸ்ட் கன்சியூம் யூடியூப். நான் பயங்கரமாக ஸ்க்ரோல் பண்ணுவேன், மூவிஸ் பார்ப்பேன், கேம் விளாடுவேன், நிறைய ஆப் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டா, ஸ்னாப்சாட், ட்விட்டர், ஹைக்கு, வாட்ஸ்அப்பு, மெசேஞ்சர்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணதுலேருந்து என் லைஃபே மாறிடுச்சு. இன்னும் மாறலை, ப்ராபப்ளி மாறிட்டுருக்கு. இன் ப்ராக்ரஸ், விச் இஸ் யூடியூப். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஆப்புமே எதுக்குமே யூஸ் ஆகாது, அதெல்லாம் தூக்கி குப்பையில் தான் போடணும். ஆனால் யூடியூப் அப்படி இல்லை. யூடியூப் இஸ் டிஃப்ரெண்ட். அதில் லேர்ன் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்குது. என்னை கேட்டால் யூடியூப்பை விட நீட்டாக க்ளீனாக ஸ்கூல் காலேஜில் கூட சொல்லித்தர மாட்டாங்க எல்லா ஃபீல்டையும். இட்ஸ் ஜஸ்ட் எவ்ரி திங் யூ வாண்ட். ப்ரோ, தூக்கி குப்பையில் போடணும்னு சொன்னீங்க, இன்ஸ்டாவில் எவ்வளோ நல்ல நல்ல கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, அதெல்லாம் தெரியாமல் இப்படி பேசாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் நான் அவங்கள எதுவுமே சொல்கிறேன். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இன்ஸ்டாகிராம் இஸ் நாட் அ எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம், இட்ஸ் அ ஃபன்னி பிளாட்ஃபார்ம். But YouTube is different. Number 2, plan before the day. See, I am the most laziest person you ever see. ஆனால் எனக்கும் அப்பப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒன் டே மோட்டிவேஷன் மாதிரி ஒரு நாள் மோட்டிவேஷன் வரும் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். நீங்களும் இப்படி என்ன மாதிரி ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, ஐ ஹைலி ரெக்கமெண்டட் யூ டு பிளான் பிஃபோர் த டே. நான் லேசியாக இருந்தாலும் நான் ஏன் இதை பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஒன் டே மோட்டிவேஷன் எனக்கு எப்போ வரும்னு எனக்கே தெரியாது. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணும். அங்கே தான் ட்விஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு யோசித்து அந்த ஹைப்பாக இருக்கிற டைம், அப்போ என் பிரெயின் என்ன சொல்லுன்னா, நான் வேலை செய்கிறதே கொஞ்சம் நேரம், அதுலேயும் நீ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு எல்லா டைமையும் வேஸ்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி என்னை செருப்பால் அடிக்கணும். அதுக்கிட்ட என்னால் செருப்படி வாங்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணணும்னு நைட்டே எழுதிடுவேன். டக்குன்னு நான் ஹைப் ஆகும்போது என்னோடய நோட் எடுத்து, ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஏதாவது ஒரு டாஸ்க்கை பண்ணி முடிச்சிடுவேன். இட்ஸ் மை சீக்ரெட். எனக்கு ஒர்க் பண்ணணுன்னே கொஞ்சம் நேரம் தான் தோணும். அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதனால் அதுக்கு முன்னத்த நாளே ஏதாவது ஒன்று ரஃப்பாக எழுதி வச்சிட்டேன்னா ஈஸியாக பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ நீங்கள் உங்களோட ஹைப்பாக இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் எழுதாட்டியும் நான் என்ன பண்ணணும்னு மைண்டில் வச்சுக்க பார்ப்பேன். பட் கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது. நம்பர் 3, வேக் அப் ஏர்லி. மற்றவங்க மாதிரி 5 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு எந்திரிக்கணும், 4 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு நீங்கள் ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு டேலே இருக்க டஃப்பான டாஸ்க் எடுத்து பண்ணி காலையிலேயே முடிச்சிடணும். 6 மணி 7 மணி விடியறக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடணும்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என்னோடய டைம் கரெக்டாக இருக்குது, அதை நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேணாம். இந்த 4 மணிக்கு எந்திரிக்கிற சீனே எனக்கு அதெல்லாம் வராது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இப்போ 7 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 6:45க்கு எந்திரிக்க பார்ப்பேன். ஒரு 15 மினிட்ஸ் இயர்லியாக எந்திரிக்க பார்ப்பேன். எனக்கு அப்படி எந்திரிச்சாலே போதும். எனக்கு எந்திரிச்சு எந்த ஒரு வேலையும் அவசரப்படாமல் அதுக்கான டைமில் கரெக்டாக பண்ணால் அதுவே போதும். இது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் வேரி ஆகும். ஏன்னா உங்களோட டைம்லைன் வேறு, என்னோடய டைம்லைன் ஏன்னா உங்களோட ஒர்க் வேறு, என்னோடய ஒர்க் வேறு. சிம்பிளாக எனக்கு டென்ஷனாக பண்ணுற எதுவுமே பிடிக்காது. காலையில் எந்திரிச்சு குளித்து அடித்து பிடிச்சி பஸ் ஏறி காலேஜ் போகிறது எனக்கு பிடிக்காது. ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிக்காது. அதனால தான் ஒரு 15 to 30 மினிட்ஸ் பிஃபோராக எந்திரிக்க சொல்கிறேன். அப்படி எந்திரிச்சேன் அப்படின்னா நான் எதுக்குமே அவசரப்பட மாட்டேன். எல்லாத்தையும் பொறுமையாக கரெக்டான டைமில் கரெக்டாக பண்ணிடுவேன். ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒரு 15 மினிட்ஸ் இயர்லியாக எந்திரிக்க பார்ப்பேன். பட் சம்டைம்ஸ் தூங்கிடுவேன், அது வேறு. நம்பர் 4, கெட் சம் சன்லைட். என் ரொட்டீனே எப்படி இருக்குன்னா, எந்திரிப்பேன், குளிப்பேன், சாப்பிடுவேன், ரூம் டு ஆஃபீஸ் ஒரு 5 மினிட்ஸ் தான். ஈஸியாகவே போய் அங்கே போய் ஏசியில் உட்காந்துப்பேன். இதில் எங்கேருந்து நான் சன்லைட் அதுக்கப்புறம் நைட் தான் ரூமுக்கே வருவேன். இவ்வளோதான். இதில் எங்கே சன்லைட் இருக்குது? சொல்லப்போனால் நானும் கொஞ்சம் பேட்மேன் மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதுவும் என் ரூம்மேட்டில் சன்லைட்டே வராது சுத்தம். ஸோ ட்ரஸ்ட் மீ, நான் ஒரு 2 இயர்ஸாக டார்க் பிளேஸில் இருந்திருக்கேன். விச் மீன்ஸ் டியூப்லைட் வெளிச்சத்தில் சன்லைட் இல்லாமல். அப்போல்லாமே நான் ரொம்ப டல்லாக எனர்ஜியே இல்லாமல் தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த நேரத்தில் ஒருத்தன் என்கிட்ட சொன்னான், மார்னிங் கொஞ்சம் நேரம் சன்லைட் வாங்கு, உனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வரும்னு. அப்போ புரியல, இப்போ புரியுது. ஒரே நாள்லேயே மேசிவாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. நீங்களும் இந்த மாதிரி டல்லாக இருக்கீங்கன்னா மேபி சன்லைட் ஒரு பிக் ரீசனாக இருக்கலாம். ஏன்னா நான் இருந்ததுக்கு காரணமே அதுதான். சில பேர் நான் சன்லைட்லாம் வாங்கினதில்லை, பட் நான் எப்போயுமே எனர்ஜெட்டிக்காக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் சன்லைட் வாங்கியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வாங்கியிருக்கலாம். நீங்கள் டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் வெளியே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அப்போ வாங்கியிருக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில், இல்லைனா உங்கள் வீட்டில் நார்மலாக சன்லைட் வர மாதிரி கூட இருக்கும். எனக்கு இது எதுக்குமே சான்ஸே இல்லாதனால தான் இதோட டிஃப்ரென்ஸ் எனக்கு மேசிவாக தெரியுது. அப்புறம் நான் சன்லைட்டோட கொஞ்சம் வாக்கும் பண்ணுவேன். ஃப்ரெஷ் ஏர் வாங்குறதுனால கொஞ்சம் மூட் ஸ்விங்கும் கிடைக்கும்.
ஸ்விங்லாம் ஆகாது, கொஞ்சம் மூட் பூஸ்ட் ஆகும். அண்ட் நம்பர் 5, டேக் எ பவர் நேப். நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம், எக்ஸ்பெஷலி நூன் டைமில் நம்மளால் தூங்கவும் முடியாது, அதே நேரத்தில் ஒர்க் பண்ணவும் முடியாது. தூங்கணும்னு தோணும், ஆனால் ஒர்க் இருக்கிறனால நாம் அதை பண்ண மாட்டோம். ஆனால் பண்ண முடியாட்டியும் அதை கஷ்டப்பட்டு உட்காந்து பண்ணிகிட்ருப்போம் ரொம்பவே ஸ்லோவாக. அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா, ஒர்க் பண்ணவும் தோணாது, தூங்கவும் தோணாது, ஏன்னா ஒர்க் இருக்கிறதுனால. ஆனால் ஒர்க்கும் பண்ண முடியாது, ஏன்னா தூக்கம் வர்றதுனால. ஒரு 50-50 மூடில் தான் இருப்போம். அதுலேயும் அதை ஃபோக்கஸ் பண்ணால் சீக்கிரமே பண்ணி முடிச்சிடலாம், இல்லைன்னா தான் அதை இழுத்துட்டு இருப்போம். ஸோ இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி 50-50 மூட் இருக்கும்போது பிரேக் எடுத்து போன்னு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நேப் எடுப்பேன். அதாவது தூங்கிடுவேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. தயவு செஞ்சு பிரேக் எடுக்கிறேன்னு ஃபோன் எடுக்காதீங்க, நான் அதை மீன் பண்ணேன். அப்புறம் அந்த 15 மினிட்ஸ் தூங்குனதுக்கப்புறம் அந்த ஒர்க் ரொம்பவே சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இதில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த 50-50 மோட் ஸ்லீப் பண்ணுறதுனால 50லேருந்து டவுன் ஆகி 0 வந்துடும். ஸோ ஒர்க் இருக்குதுன்னு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த 50 மோட் 100 ஆயிரும். ஸோ இது 0 and 100ன்னு ரீச் ஆகும்போது ஐயோ ஒர்க் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கை ரொம்பவே சீக்கிரமே பண்ணி முடிச்சிருவோம். பேசிக்கலி நான் பவர் நேப் எடுப்பேன், அது எனக்கு இப்படி தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன ஹேபிட்ஸ் எதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஐ ஹோப் இந்த வீடியோவில் ஏதாவது கொஞ்சம் வேல்யூவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.